வணக்கம். இன்னைக்கு காரடையா நோன்பு. மாசி முடியும் வேளையிலும் பங்குனி பிறக்கும் வேளையிலும் இந்த நோன்பு அனுசரிக்கப்படுது. இதை கௌரி விரதம்னு சொல்லுவாங்க. இதற்கு முக்கிய கதை என்னன்னா சாவித்ரி சத்தியவானுடையது. சாவித்ரி தேவி மந்திர நாட்டு அரசன் அசோபதியின் ஒரே மகள். சத்தியவான் சால்வ நாட்டு அரசன் துயமத்சேனனின் ஒரே மகன். துயமத்சேனன் சத்தியவான் பிறக்கும் பொழுதே அவனுடைய ஆயுள் குறைவு என்னன்னு கணிச்சிருக்காரு. இதை ஒரு மாப்பிள்ளை கேட்டு வந்த ருத்ரசேனங்கிற இன்னொரு அரசர்கிட்ட சொல்லும் பொழுது ருத்ரசேனன் நயவஞ்சகமாக துயமத்சேனன் அவரோட மனைவி இருவரோட கண்ணை பிடுங்கி அவங்க நாட்டையும் வாங்கிக்கிட்டு மனைவி துயமத்சேனன் அவரோட மகனான சத்தியவான் 3 பேரையும் வெளியே அனுப்பிடுறாரு. அவங்க 3 பேரும் காட்டில் போய் ஒரு ஆசிரமத்தில் தங்கி வாழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் சாவித்ரி பருவ வயது அடைஞ்சதுனால மணாளனை தேடி ஒவ்வொரு நாட்டுக்கும் பயணப்படுறா, நல்ல கணவர் தேடி. அப்போ காடு வழியாக வர்றப்ப சத்தியவானை பார்த்துட்டு இந்த இவர் தான் காதல் வயப்பட்டு இவர் தான் என்னோட கணவர்னு முடிவு பண்ணுறாங்க. அவங்க தந்தையான அசோபதியிட போய் சொல்கிறாங்க. அசோபதியும் சம்மதிக்கிறாரு. அந்த வேளையில் ஒரு முனிவர் சொல்கிறாரு, இவருக்கு இன்னும் ஆயுள் காலம் 1 வருடம் தான், 12 மாதம் தான் அப்படிங்கிறத தெரிவிக்கிறாரு. ஆனாலும் சாவித்ரி இவர் தான் என்னுடைய கணவர் அப்படிங்கிறத மன உறுதியோடு சொல்கிறாங்க. தன் மகளோட மன உறுதிக்காக அசோபதியும் மனமுடிச்சு கொடுத்துட்றாரு. சாவித்ரி என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய சுபபோகமான வாழ்க்கையை விட்டுட்டு காட்டில் அந்த ஆசிரமத்திலே இருந்து கணவனோட வாழ்க்கை வாழ்கிறாங்க. மாமனார் மாமியார் கண்ணில்லாதவங்க அவங்களையும் பார்த்துக்கிறாங்க. இப்படி நாட்கள் ஓட 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 அவர் இறக்குற நாள் வருது. அதற்கு 3 நாள் முன்னாடி உணவே உண்ணாமல் சாவித்ரி தேவி கௌரி தேவி காமாட்சி முன்னாடி தன்னுடைய மாங்கல்ய பாக்கியத்துக்காக விரதம் இருக்காங்க. தன் கையில் இருக்க காராமணியையும் அரிசியும் இடித்து ஒரு அடையாக செஞ்சு அதோட வெண்ணையும் வச்சு சாமி முன்னாடி படித்து ரொம்ப பக்தியோட சாமி கும்பிடுறாங்க. அந்த நாள் வருது. அன்னைக்கு சத்தியவான் காட்டுக்கு மரம் வெட்ட போகிறாரு. பின்னாடியே சாவித்திரியும் போகிறா. மயங்கி அவள் மடியிலே விழுகிறாரு. ஏமதூதர்கள் உயிரெடுக்க வர்றாங்க. ஆனால் சாவித்ரி இருக்கிறதுனால அவங்களால கிட்ட நெருங்க முடியல. இவளோட பக்தினால் அவங்களும் அவங்க அவளோட கண்ணுக்கு தெரியுறாங்க. ஏமதூதர்கள் போய் யமராஜர்கிட்ட போய் இப்படி எங்களால் அந்த உயிர் எடுக்க முடியலன்னு யமராஜர் நானே உயிரெடுக்க வர்றேன்னு நேராக வர்றாரு. அங்கே சாவித்ரி தேவியை வணங்கிட்டு நீங்கள் ரொம்ப பக்தி உள்ளவங்களாக இருக்கீங்க, நான் உங்கள் கண்ணுக்கு தெரிகிறேன்னா அவ்வளோ பக்தி உள்ளவங்களாக நீங்கள் இருக்கீங்க, நான் உங்களோட கணவரோட உயிர் எடுத்துகிட்டு போகணும், இதை நீங்கள் தடுக்கக்கூடாது, இது தவறு அப்படிங்கிறாரு. சாவித்ரி தேவி நீங்கள் உயிர் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னா ஆன்மாவை எடுத்துகிட்டு அவர் கிளம்புறாரு. சாவித்ரி தேவி என்ன பண்ணுறாங்கன்னா விடாமல் பின்னாடியே நடக்கிறாங்க. எவ்வளோ தூரம் நடக்கிறாங்கன்னா மேக மண்டலம், சூரிய மண்டலம், நட்சத்திர மண்டலங்கள்லாம் தாண்டி நடந்துட்டுருக்காங்க. ஏமன் திரும்பி பார்த்துட்டு நீங்கள் என் கூட வரக்கூடாது, நான் குறிப்பிட்ட அந்த உயிரை மட்டும்தான் எடுத்துகிட்டு போகணும், 2 உயிர்களை நான் கொண்டு போக முடியாது, இது தர்மம் கிடையாது, நீங்கள் திரும்பி போங்க. இல்லை, என் கணவன் இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம், நீங்கள் என்னை தடுத்தாலும் நான் உங்கள் பின்னாடியே வருவேன்னு வர்றேன். உடனே யமதர்மராஜன் என்ன சொல்கிறாருன்னா உங்கள் பக்தியை மெச்சி நான் உங்களுக்கு 3 வரம் தர்றேன், ததாஸ்து அப்படின்னு கொடுத்துட்றாரு. முதல் வரமாக என்ன கேட்குறான்னா என் அப்பாவிற்கு வாரிசு வேண்டும், 100 குழந்தைகள் எங்கள் அப்பா அசுபவதிக்கு பிறக்கணும்னு கேட்குறா. கொடுத்துட்டார். 2வது வரமாக என் மாமனார் துயமத்சேனன் கண் பார்வை, மாமியாரோட கண் பார்வையும் கிடைக்கணும், அவங்க 2 பேருக்கும் மறுபடியும் நாடு கிடைக்கணும், அவங்க நாட்டை சந்தோஷமாக ஆளணும். ததாஸ்து, கிடைச்சாச்சு. 3வது வரமாக ஒரு வரம் கேட்குறா, எனக்கு 100 மகன்கள் வேணும், அவங்களும் நாட்டை ஆளணும் எங்களுக்கு அப்புறம். ததாஸ்து. அப்போ யமதர்மராஜா நீ திரும்பி போ அப்படிங்கிறார். அப்போ சாவித்ரி தேவி என்ன கேட்குறாங்கன்னா நான் ஒரு பதிவிரதை, என் கணவனோட ஆன்மாவை நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க, அப்போ எப்படி எனக்கு 100 மகன்கள் பிறப்பாங்க? அப்போ தான் யமதர்மராஜாவுக்கு புரியுது, உண்மையான அன்பிற்கு முன்னான மரணதேவன் நான் கூட ஆற்றலற்றவன் ஆகிறேன் என்பதற்கு நீ ஒரு சான்று அப்படின்னு கூறிட்டு அவன் உயிரில்லாத 3 வரம் தர்றதா தான் நான் உன்கிட்ட சொன்னேன். ஆனால் நீ அவன் உயிரையே கேட்காம என்னிடம் அந்த உயிரை பெற்றுக்கொண்டாய், உன் கணவனோடு போய் நீடோடி வாழ்க அப்படின்னு உயிரை கொடுத்து அவங்க 2 பேரும் நீடோடி வாழ்கன்னு சொல்லி அவங்க மகன் வரைக்கும் நீங்கள் அரசாட்சி நல்லபடியாக பண்ணுங்கள், உங்களுக்கு அப்புறம் உன் மகன்களும் அரசாட்சி நடத்துவாங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார். இந்த கதையிலிருந்து பெண்கள் இந்த நோன்பு நோட்டுறாங்க அப்படின்னா நல்ல கணவர்கள் அமைவாங்க. கல்யாணம் ஆன பெண்கள் இருந்தாங்கன்னா நல்ல கணவரோட ஆயுள் நீடிக்கும், செல்வம் பெருகும் அப்படிங்கிறது நம்பிக்கை. நன்றிகள்.